ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் திறந்து வைத்து தேர்தல் தொடர்பான பணிகளை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாநகர பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும்படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் வாகன தணிக்கையில் ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம், பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வணங்கம்பாடி பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருவாய் வட்டாட்சியர் வேலு தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திக் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் பூட்டு போட்டு சீல் வைத்தனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை பூந்தமல்லி நகராட்சி வளாகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தனி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷ் தலைமையில் அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 5 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்து மூடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வால் போஸ்டர்கள், சுவரொட்டிகள், பேனர்கள், விளம்பர பதிவுகள் என அனைத்தும் நகராட்சி, பேரூராட்சி அலுவலர்கள் மூலம் தூய்மை பணியாளர்களால் அகற்றப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் பல்வேறு கட்சிகளின் சார்பாக வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி அலுவலகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு கட்டிடங்கள் மற்றும் சுவர்களில் விதிமுறைகளை மீறி எழுதப்பட்டிருந்த அரசியல் கட்சியினரின் விளம்பரங்களை அளிக்கும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.